எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். காக்கிநாடால இந்த 2 வயசு குழந்தை காணாம போனாங்கல்ல, இந்த விஷயத்துல கோர்ட் ஒரு மிகப்பெரிய ஆர்டரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பார்க்க போறோம். இது கூடவே ஏதோ காக்கிநாடால மட்டும் குழந்தை காணாம போனதா பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் காணாமல் போயிருக்கு, அதில் எத்தனை குழந்தைகள் கிடைச்சிருக்கு, உலகம் முழுக்க எந்த அளவுக்கு குழந்தைகள் மாயமாயிட்டு இருக்கு, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துணி மண்டல் பகுதியில் CH அக்ரஹாரன்ற ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியாவை சேர்ந்த ஞானேஸ்வரி என்கிற ஜானவி, இந்த பாப்பா 2 வயசு பாப்பா, கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இந்த குழந்தை காணாமல் போனாங்களா. இந்த குழந்தையோட ஃபேமிலி இருந்த பாமாயில் தோட்டம் இருக்குல்ல, அங்கே தான் அந்த குழந்தை காணாமல் போனாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த குழந்தைய ட்ரேஸ் பண்ணுற வேலையை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் முடியல. கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் களமிறங்கியும் முடியல. ஜூன் 6ஆம் தேதி காணாமல் போன குழந்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இந்த நேரத்தில் நிறைய பேருமே நமக்கே மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த குழந்தை சீக்கிரமாக கிடச்சிடணும்னு ப்ரே பண்ணுறதா அவங்க நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க, குறிப்பாக தாய்மார்கள். ஸோ அவங்களோட வழி என்னன்னு நல்லா புரியுது. ஆனால் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதே போல் குழந்தைய நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோன்னு இது போல் ஃபோன் கால்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் காக்கிநாடால காணாமல் போன குழந்தை, அந்த குழந்தை சார்ந்து தமிழ்நாட்டில் சில பகுதிகளை பார்த்ததா இப்போ வரைக்கும் பல பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பேரலா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் இருக்குல்ல, இங்கே ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர், இவர் என்ன பண்ணுறாப்புல ஒரு PIL ஃபைல் பண்ணுறாரு. அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க, பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாப்புல. இது போல் பொதுநல வழக்குன்னு தாக்கல் பண்ணிட்டாலே பொதுவான நலம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அது இருக்கணும். பர்சனலாக ஏதோ காரணம் சண்டை பிடிக்கிறது இது போல இல்லாமல் பொதுநலம் சார்ந்து இருக்கணும். அப்பேற்பட்ட வழக்கு இது. ப்ரோ இதில் எப்படி ப்ரோ பொதுநலம் சார்ந்து பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, காணாமல் போனது குழந்தை, ஆனால் அந்த குழந்தைய மீட்டு கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசுக்கு இருக்குது. அரசுனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனால தான் பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணப்படுது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாப்புல ஸ்ரீகாந்த் அவர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சரி இறங்கி இவ்வளோ சர்ச் பண்ணியும் அரசு அதிகாரிகள் களத்துக்கு வந்தோம், கலெக்டர் களத்துக்கு வந்தோம், மினிஸ்டர்ஸ் களத்துக்கு வந்தோம், எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. அந்த குழந்தைய கண்டே பிடிக்க முடியல, என்ன காரணம் தெரியலன்னு இந்த மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காப்புல. அண்ட் அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும், எங்கே இருப்பாங்க அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிக்க முடியலன்னா என்னங்க இதுன்னு ஒரு பெரிய கேள்வியை கோர்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்காப்புல ஸ்ரீகாந்த் அவர்கள். இந்த ஹைகோர்ட் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 நீதிபதிகள், ஒருத்தவங்க லீசா, இன்னொருத்தர் குணரஞ்சன். இந்த 2 நீதிபதிகள் முன்னாடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருதா, இவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு லாயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அரசு தரப்புனாலே போலீஸுக்காக ஆஜராகியிருக்காங்களே அந்த வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, ஏங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோங்க, அந்த குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸும் இறங்கி ட்ரை பண்ணோம். கடைசி செகண்ட் வரைக்கும் நாங்கள் இன்னும் ட்ரை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களால் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை பண்ணணுன்றதையும் டீட்டெயிலாக நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம் உங்ககிட்ட. அண்ட் இது வரைக்கும் நாங்கள் பண்ண விஷயங்களையும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம். இந்த கோர்ட்லேயே நாங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. அதையெல்லாம் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருவோங்க. நாங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணலை, எல்லா இடத்துலையும் தேடி இருக்கோன்னு உங்களுக்கே புரிஞ்சிரும்னு அரசு தரப்பில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹைகோர்ட் பெஞ்சு என்ன திரும்ப ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சரிங்க, இது வரைக்கும் பண்ணிட்டதா சொல்கிறீங்களா, ஓகே, இந்த சர்ச் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல அது நிற்கக்கூடாது. மக்களே பெரிய அப்டேட் இது தான். இந்த குழந்தைய தேடுற முயற்சி இருக்குல்ல அதை கைவிடாதீங்க, தொடர்ந்து அந்த முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு நீங்கள் டீட்டெயிலான ரிப்போர்ட்டை, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை 15 நாட்களுக்குள்ளே கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நாங்கள் ஆர்டர் போட்ட பிற்பாடு பண்ண போகிறீங்களா அடுத்த 15 நாளுக்குள்ளே, இது எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக சப்மிட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சர்ச் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அதில் என்னென்ன மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, எந்த அளவுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்படி எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் விடாமல் டீட்டெயில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இது கூடவே இன்னொரு விஷயமும் ஆந்திர பிரதேச அரசுக்கிட்ட இந்த ஹைகோர்ட் பெஞ்ச் கேட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா, இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்க இந்த வருஷம் மட்டும் காணாமல் போயிருக்காங்க ஆந்திர பிரதேஷில், இந்த நம்பர்ஸை கேட்குறாங்க. இது வரைக்கும் காணாமல் போன குழந்தைங்கள எத்தனை பேர் பெண் குழந்தைங்க, எத்தனை பேர் ஆண் குழந்தைங்க, இது வரைக்கும் காணாமல் போன குழந்தைங்கள எத்தனை குழந்தைகளை நீங்கள் மீட்டிருக்கீங்க, எங்கே வச்சு மீட்டிங்க அந்த குழந்தைங்கள, இது வரைக்கும் மீட்கவே முடியாத குழந்தைங்கன்னு ஏதாவது குழந்தை இருக்கான்னு இந்த முக்கியமான நம்பர்ஸையும் கேட்டிருக்காங்க.
ஏன்னா நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறது ஓகே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, நம்மளை ஃபுல்லாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி சில விஷயம் நடந்தணும் பார்த்தீங்களா, அது இதுக்கப்புறம் நம்பர்ஸாக வெளியே வரப்போ தான் தெரியும். இது ஒட்டுமொத்த இந்தியா சார்ந்த ஸ்டாட்ஸ் இல்லைங்க, ஆந்திர பிரதேஷ் சார்ந்து மட்டும். ஆனால் இந்த ஒரு மாநிலம் சார்ந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஓஹோ அப்போ நம்ம மாநிலத்தில் இப்போ நடந்திருக்கலாமோன்னு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படும். அப்போ இப்படி நம்பர்ஸை கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன்று விடாமல் இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேச அரசுக்கு இதுக்கப்புறம் ஒரு புது ஹெட்டேக் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க. என்ன தகவல் தெரியுமா? அது இந்த குழந்தையோட அப்பா இருக்கார்ல, அந்த ஜானவியோட அப்பா சுங்கர கணேஷ், இவர் நம்மளோட குழந்தைய தேடுற முயற்சி மாநிலத்துக்குள்ளே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்க ஊடகங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா முழுக்க நம்ம இந்த முயற்சியை கொண்டு போனோம். ஏன்னா அந்த குழந்தை இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, ஏதாவது வண்டியில் வச்சு கடத்தி கொண்டு போகப்பட்டிருந்தாலோ இல்லை தெரியாதனமா வண்டியில் அந்த குழந்தை இருந்து அந்த வண்டி எங்கன்னா மூவ் ஆகியிருந்தாலோ ஸ்டேட்டுக்கு விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. ஸோ இதனால தான் தேசிய அளவில் ஃபுல்லாக தேடினாங்கன்னா நம்ம குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு இன்னும் தீர்க்கமாக. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை அங்கே இறக்கலை, கண்டிப்பாக யாரோ கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா, குழந்தை தன்னிச்சையான வண்டியில் ஏறி இருக்கலாம் தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதோட நம்பிக்கை தாங்க தெரியுது. யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல, இது மேலே இவரோட கவனம் ஃபுல்லாக திரும்பி இருக்குங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தகவல் கிடச்சிருக்கிறது, இவரை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு பேர் கூட துணி ஜானு இல்லைன்னா இன்னும் சில வேறு வேறு பேர்கள் இதை வச்சு அந்த சேனலை ரன் பண்ண வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. என்ன ப்ரோ குழந்தை காணாமல் போயிடுச்சு, ஏதோ சேனல்கள்னு பேச்சு அடிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் மணி மைண்டாக பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம்னா, யூடியூப் சேனல் சார்ந்து நீங்கள் ஒரு கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க பார்க்க முடியுதுல்ல. அந்த அப்பாவுக்கு அந்த நம்பிக்கை தான். ஏன்னா அந்த குழந்தைய இப்போ இழந்திருக்கிறது அந்த அப்பா, அவருக்கு உண்டான பெயின் இருக்குல்ல, அது நமக்கெல்லாம் சரியாக புரியாதுங்க. ஸோ அந்த மனுஷனோட இப்போதைக்கு பெரிய எண்ணமே யூடியூப் சேனல் மூலமாக என் குழந்தைய தேடி கண்டுபிடிக்க உதவி கிடைச்சா சிறப்பாக இருக்கும். இந்த சேனலில் எந்த அளவுக்கு இந்த கேஸில் அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு அதை பற்றின சில பதிவுகளை போடுறது, அப்புறம் அந்த குழந்தையோட மெமரிஸ் இருக்குல்ல, பர்த்டே ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக அந்த குழந்தை கூட இருந்தது, இது போல் நிறைய விஷயங்கள் அதை ஷேர் பண்ணுறது அண்டு பப்ளிக் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது. இதுதான் என் பாப்பா பார்த்துங்க, இதுமாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது காமிக்கிற பார்த்துங்க, எங்கேயாச்சும் இது போல் குழந்தை தென்பட்டால் சொல்லுங்கள், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இதை பண்ணால் போதும், இதுதான் எங்களோட மோட்டிவ்னு அவங்க இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உண்மையாகும் பட்சத்தில் அவங்க சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த இனிஷியேட்டிவ் பெருசாக பண்ண மாதிரி தெரியல, பட் இதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம சப்போர்ட் இருக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் இருக்காங்களே, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்க, இவங்ககிட்டே ஹெல்ப் கேட்குற வேலையை அந்த ஃபேமிலி பண்ணியிருக்காங்களாமா. சரி, அவங்க சேனல்ஸில் நம்ம குழந்தைய பற்றி எதனா பேசினாங்கனாக்கா அட்லீஸ்ட் அவங்களோட வீடியோஸை பார்ப்பாங்களா, அவங்க யாராவது இது போல் குழந்தைய பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்களேன்ற எண்ணத்தில் தான் இவர் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நாம் இந்த விஷயத்த ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க காரணமே ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதான் இந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான். அந்த குழந்தை உயிரோடு கிடச்சிட்டா போதுங்க, அது யாரால் கிடைக்குதோ அது விஷயமே இல்லை, கிடச்சிட்டா போதும். இந்த ஒரே ஒரு முயற்சியின் காரணமாக தான் நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ் உங்களுக்கான ரிக்வஸ்ட்டாக தான் இதே நான் முன் வச்சுறேன். ஓகே, இப்போ நம்ம சில முக்கியமான நம்பர்ஸை பார்க்க போகிறோம். கடந்த 2025 வருஷம் என்ஜிஓஸ் அண்ட் சைல்டு ரைட்ஸ் குரூப்ஸ் இருக்குல்ல நிறைய, அவங்கள ஒரு விஷயத்தை எஸ்டிமேஷனாக முன் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு வருஷமும் எந்த அளவுக்கு குழந்தைங்க காணாமல் போயிட்டுருக்கு இது சார்ந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க ஒரு வருஷமும் இந்தியாவில் காணாமல் போதான். நாம் ஒரு குழந்தை மாயமாகுதுன்னு செய்தியை கேட்டாலே பதறோம். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்களா, அவங்களோட கணக்கீட்டின்படி ஒரு வருஷத்துக்கு 1,00,000 குழந்தைங்க, இந்த குழந்தைங்க மாயமாகிறது 8 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தையாங்க. அதாவது 8 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு குழந்தை இந்தியாவில் காணாமல் போயிட்டு இருக்காமா. அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இப்படி மாயமாகிற குழந்தைங்களில் அதிகப்படியான குழந்தைங்க 12 வயசுலேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க. ஸோ நடக்க ஓட ஆரம்பித்த குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்க தான் அந்த கேட்டகரியில் அதிகமாக வராங்க. ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸை வெளியிட்டிருக்கிறது என்ஜிஓஸும் நிறைய சைல்டு ரைட்ஸ் குரூப்ஸும். ஆனால் இதில் நம்மளுக்கு அஃபிஷியலான நம்பராக வெளியே வரணும்னாக்கா என்சிஆர்பி இருக்காங்களே, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இவங்க வெளியிடணும். ஸோ அவங்களோட கன்ஃபர்மேஷனை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரோ கன்ஃபர்மேஷனே பண்ணலனாக்கா 1,00,000 ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கன்ஃபார்ம் பண்ண சில நம்பர்ஸை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இந்த சில்ட்ரன் மிஸ்ஸிங் சார்ந்து என்சிஆர்பி 2024க்கான நிலவரத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க அஃபிஷியல் நம்பர்ஸு? இந்தியாவில் காணாமல் போன குழந்தைங்க 2024 மட்டுமே 98,375 பேர். அப்போ நான் சொன்ன 1,00,000 ரொம்ப கம்மியில் வருஷம் காணாமல் போகிற குழந்தைங்கன்னு. ஓகே, ஆக்சுவலாக 2023 வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப 7.8% உயர்ந்திருக்கு குழந்தைங்க காணாமல் போயிட்டு இருக்கிறது. இதுலேயும் பெரும்பாலும் காணாமல் போன குழந்தைங்க யார் தெரியுமா? கேர்ள்ஸு, சிறுமிகள் தான். 75% சிறுமிகள் மாயமாயிருக்காங்க. இவங்களோட கவுண்ட் மட்டுமே 75,631 பேர்.
இதில் மெஜாரிட்டி சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அண்ட் ரெக்கவர் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ மேசிவ் மெஜாரிட்டியாக இருக்கா. இதில் மேக்ஸிமம் வீட்டை விட்டு வெளியே போன குழந்தைங்க கூட திரும்ப வந்திருக்கும். அதுவும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அதனால் இந்த நம்பர்ஸ் பெருசாக வந்திருக்கு. ஆனால் 100% முடியல. தெரியுது அவங்களுக்கு? ஒரு காக்கிநாடா குழந்தைய பார்த்துட்ருக்கோல, ஆனால் இது வரைக்கும் தீர்த்து வைக்க முடியாத மிஸ்ஸிங் கேசஸும் இருக்குது இந்தியாவில். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்க சார்ந்தோம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன் கேசஸ் எங்கே திரும்ப பதிவாகுது? நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால். அங்கே தான் குழந்தைங்க அதிகப்படியாக காணாமல் போயிட்டுருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேஷ், ஒடிஷா இதெல்லாம் லிஸ்ட்டில் அடுத்தடுத்து வருது. சதர்ன் ஸ்டேட்ஸ் இல்லை நினைக்காதீங்க, இந்த லிஸ்ட்டில் சதர்ன் ஸ்டேட்ஸும் ஃபாலோ ஆகுது. தமிழ்நாடும் உள்ளுக்குள்ளே வருது. ஆக்சுவலாக இப்படி எந்த மாநிலத்தில் குழந்தை காணாமல் போனாலும் அதில் பெரும்பாலும் மாயமாகிற குழந்தைங்க பெண் குழந்தைங்க தான். என்ன ப்ரோ இது இந்தியா, இந்த அளவுக்கு குழந்தைங்க காணாமல் போயிட்டுருக்காங்க ச்சே அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஒரு ரியாலிட்டி சொல்லட்டுமா? உலகம் முழுக்க குழந்தைங்க காணாமல் போயிட்டுருக்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, குறைஞ்சபாடு இல்லை. உதாரணத்துக்கு ஸ்பெயினில் எடுத்துக்கங்க, வருஷத்துக்கு 20,000 குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் 25,000 குழந்தைங்க, கனடாவில் 34,000 குழந்தைங்க, ரஷ்யாவில் 38,000 குழந்தைங்க. ரஷ்யானா உலகத்திலேயே மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. இதில் இந்த பர்த் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், குழந்தைங்க தான் நம்ம ஃப்யூச்சரு. ஏற்கனவே நம்ம நாட்டில் பாப்புலேஷன் இருக்கிற நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இல்லை. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நம்ம நிறைய ஆண்களை இழந்துட்டோம். அதனால தான் பெண்கள் எண்ணிக்கை உயர்ந்து ஆண்கள் எண்ணிக்கை பயங்கரமாக சரிஞ்சது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, குழந்தைங்க நிறைய பேர் நம்ம பெற்றுக்கணும். இதுக்காக தான் வீட்டுக்கு சலுகைன்ற விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ரஷ்யாவில். 8 குழந்தைலாம் பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அவ்வளோ வர கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினே டைரெக்டாக இறங்கி சொல்கிறாருன்னா அங்கே குழந்தைகளோட முக்கியத்துவம் அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்த் கண்ட்ரோலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாக்கா முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும். இந்த நாடே பொருளாதாரம் ஃபுல்லாக கீழே சரீர ஆபத்து நிறைய இருக்குது. குழந்தைங்க தானே நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மக்கள். யூகேயில் 75,000 குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு காணாமல் போதாங்க. ஜெர்மனியில் 80,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு. அமெரிக்காவில் தான் ஹையஸ்டே, 4,60,000 குழந்தைங்க வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு காணாமல் போயிட்டுருக்காங்களாமா. ஆக்சுவலாக அமெரிக்காவில் சிட்டிசன்ஸாக இருக்காங்களே அவங்களையும் தாண்டி உள்ள வேலைக்குன்னு வருவாங்க பாருங்க, அவங்களோட குழந்தைங்க காணாமல் போகிறதே சேர்த்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இல்லீகல் மைக்ரண்ட்ஸாக வராங்களே அவங்களோட குழந்தை மிஸ் ஆகுதுனாலும் அது ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் வரும். அவ்வளோ சரி அது ரிப்போர்ட் ஆகும். எனக்கு என்னென்னா, நான் சொன்ன இந்த கவுண்ட் எல்லாமே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட வழக்குகள். அப்போ கொடுக்கப்படாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம இந்தியாவை சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த குழந்தைங்களாம் காணாமல் போகிறாங்களே, இதுக்கு பிரைமரி காசஸ் என்ன, முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 காரணங்கள் மட்டும்தான். இதில் முதல் காரணம் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் இது கூட சேர்த்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது மனுஷங்களை கடத்துவானுங்க பாருங்க விற்கிறதுக்காக. இந்த கொடுமை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, ஒரு சிலர் இந்த குழந்தைங்களை கடத்தி வேலைக்கு அனுப்புவானுங்க, இன்னும் ஒரு சிலர் அந்த குழந்தைங்களை கடத்தி அந்த குழந்தைய தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்துவாங்க, இன்னும் ஒரு சிலர் குழந்தைகளை கடத்தி இந்த உள்ளுறுப்புகள் இருக்குல்ல இதை திருடுறதுக்கு வேலையை பார்ப்பானுங்க. குழந்தைங்க உள்ளுறுப்பு எடுத்து மற்றவங்களுக்கு வச்சு பணக்கார ஆட்களுக்கு கொடுத்து அதில் காசு பார்க்குற காட்டு முன்னாடியில் இருக்க தான் செய்கிறானுங்க. இதில் இன்னொரு லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்ஷனுங்க. அதாவது இல்லீகல் அடாப்ஷன். குழந்தைங்களை ஒன்று ஒரு வீட்டில் வேலைக்கு அமர்த்துக்கும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்கள கிட்டத்தட்ட விற்கிற துணியில தான், இது ஆதரவற்ற குழந்தை தான் நீங்கள் வளர்த்துக்கலாம், கேட்டு யாருமே வரமாட்டாங்கன்னு ஒரு நாட்டில் ஒரு குழந்தைய கடத்தி இன்னொரு நாட்டில் விற்கிற கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்களை இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் மூலமாக பண்ணிட்டு இருக்கானுங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது விஷயம், குழந்தை வீட்டை விட்டு ஓடுறதுங்க. அப்படின்னா ஸ்கூலை விட்டு ஓடுறது, இல்லைனா ஹாஸ்டலை விட்டு ஓடுறது. அதில் சமீப காலமாக ஒரு கொடுமையை கவனிச்சிங்களா? பிடிஎஸ்ல இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்கள நேரில் மீட் பண்ணணுன்னு சின்ன சின்ன பசங்க கிளம்புதுங்க, ட்ரெயினில் ஏறி எங்கெங்கேயோ போதுங்க. கொரியாவுக்கு ட்ரெயினில் போயிட முடியும் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊரில் ட்ரெயின் இருந்தாக்கா கொரியாவில் போய் இறங்கினா பிடிஎஸ் வாசலில் நிற்பாங்க அப்படின்ட்டு. பசங்க இப்படி தான் இருப்பாங்க, மெச்சூரிட்டி பெருசாக இல்லாமல். ஆனால் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. மூணாவது ஆக்சிடென்டல் செப்பரேஷன் சொல்லுவாங்க. அதாவது விபத்தாக அந்த குழந்தை குடும்பத்தை பெரியது. உதாரணத்துக்கு திருவிழா நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரொம்ப க்ரௌட் இருக்கும்போது ஃபேமிலி விட்டு குழந்தை மிஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த வனத்துக்கு எங்கன்னா போகிறாங்க, ஏதாவது சுற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னா அங்கே அந்த குழந்தைங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் இங்கே வந்துடும். நாலாவது ரீசனு பாவர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பம் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணும்போது அதை அந்த குழந்தை நம்பி அந்த குழந்தை அங்கேருந்து வெளியே போகும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமே வெளியே போகும். அதுவும் உனக்கு இந்த சாப்பாடு வாங்கி தர, அந்த சாக்லேட் வாங்கி தர அதுன்னு சொன்னாக்கா குழந்தைக்கு பாவம் என்ன தெரியும், ஈஸியாக அந்த சொல்கிற நபர்கள் கூட குழந்தைங்க போக ஆரம்பிச்சிடும். ஸோ வறுமை வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் அது குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்துங்க. அதான் பேரண்ட்ஸ்க்கு இருக்க முக்கியமான ஒரு பொறுப்பு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போல்லாம் குழந்தைங்களை பாதுகாக்கிறது தான்
பெரிய சவாலாகிடுச்சிங்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை லைஃப்பில் இருக்கும், ஆனால் குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்குது. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க எல்லாருமே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.